வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான ஒரு ரெசிபி. அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பூசணிக்காய் அடை அண்ட் பூண்டு வெங்காய சட்னி. ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அருமையான காம்பினேஷன் சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டி, அதே சமயம் ரொம்ப ஹெல்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்த்துடலாம். இப்ப நான் வந்து ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் பூசணிக்காய். ஆனா ஒரு 50 கிராம் போட்டா போதும். இதுல ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டும் அடைக்கு தேவையானது. சட்னி பண்றதுக்கு பூண்டு ஒரு 6 பல், வெங்காயம் ஒரு 2, வத்தல் ஒரு 6ல இருந்து 8, கறி லீவ்ஸ் கொஞ்சம், புளி வந்து ஒரு சின்ன பாக்கு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, உப்பு தேவைக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணியே விடாம கெட்டியா அரைச்சுக்க போறோம். இப்ப அதை அரைச்சதை நம்ம தாளிக்கணும். அதுக்காக வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இப்ப தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வறுபட்ட உடனே அதுல வந்து தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க தாளிக்க. அடுத்ததா நாம இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணி விடாம கெட்டியா அரைச்சு வச்சிருக்கிற அந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் சேர்த்து அரைச்சு அந்த கலவைய இப்போ அந்த எண்ணெயில போடணும். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த சட்னி ரெடி ஆகிறதுக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை வதக்கி கொடுக்கணும். இந்த இப்ப நம்ம ஊத்தி இருக்கிற எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இத நல்லா வதக்கணும். இப்ப வதக்கும் போது கடைசியில நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது நிறம் மாறும். நல்லா நிறம் மாறி வரும்போது அந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளாக்கின வெல்லம் அல்லது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா இந்த சட்னி வந்து அடை, தோசை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இட்லிக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும் இந்த சட்னியில. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடைக்கு ரொம்ப பொருத்தமான காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையை பத்தி சொல்லணும்னா, இது பூசணிக்காய் அடை. அதாவது பூசணிக்காய் பிடிக்காதவங்க, பிரியமில்லாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம வந்து பூசணிக்காயை முதல்ல துருவி எடுத்துக்கலாம். நான் பாதியை துருவிட்டு மீதியை வந்து சாப்பர்ல போட்டு பொடியா நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த பூசணிக்காய், வெங்காயம் இதெல்லாம் தனியா வச்சுட்டு இப்ப நாம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப ஊற வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் அரிசியும் ஊற வச்சிருக்கேன். இப்ப 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இப்ப சாதாரணமா இட்லிக்கு போடுற அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி. இப்ப அரிசியை முதல்ல தேவையான தண்ணி சேர்த்து முதல்ல 3/4 பதத்துக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு 3/4 பதம் அரைப்பட்ட பிறகு அது கூட 1/4 கப் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து 1 ஸ்பூன் நல்லா அரைச்சுக்க போறோம். இப்போ இந்த பருப்பை சேர்த்து அரைக்கும் போதே அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சு எடுத்த கலவையில நாம வந்து இந்த பூசணிக்காய், வெங்காயம், இது போக கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கலந்து இப்ப நாம வந்து அடை பண்ண போறோம். இப்ப வந்து அரைச்சு எடுத்தாச்சு மாவை. அடை மாவை பொறுத்த அளவுக்கு நமக்கு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும். அதனால எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு மட்டும் கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட்டீங்கன்னா அடை சரியா வராது. இப்போ தேவையான தண்ணி கலந்தாச்சு. இப்ப நான் அதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நறுக்கிக்கிறேன். கருவேப்பிலையை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி இப்ப அதையும் போட்டுட்டு அடுத்ததா வந்து பூசணிக்காய் நம்ம துருவி வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போறோம். இப்போ இது கூட நான் வந்து இந்த சாப்பர்ல போட்டு வச்சிருக்கிற அந்த பூசணிக்காயில கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்க போறேன். ஏன்னா மாவோட அளவுக்கு துருவின பூசணிக்காயோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்ததால நான் கொஞ்சத்தை குறைச்சிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் கலந்துக்கிறேன். இப்ப அந்த பூசணிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒருக்கா உப்பு சரி பார்த்துக்கோங்க. எல்லாம் கலந்த பிறகு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவோட பதம் கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும் அடைக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ கல்லு சூடாயிருச்சு. அதுல ஒரு கரண்டி மாவை ஊத்தி அதை நல்லா பரவலா விரிச்சு விட்டுருங்க. அதாவது ரொம்ப மெலிசா இல்ல, ஓரளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரியே விரிச்சு விட்டுக்குங்க. விரிச்சு விட்டுட்டு இந்த அடையில நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்த போறோம். இப்போ நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஊத்திக்கலாம். ஆனா நல்லெண்ணெய் ஊத்துனா அந்த அடைக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வேக விடுங்க. இப்போ கீழ்ப்பக்கம் நல்லா பொன்னிறமா வெந்திருக்கும் அப்படின்னா அந்த வெந்த பிறகு நீங்க வந்து அதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஊத்திட்டு
மறுபடியும் அந்த மறுபக்கத்தையும் நல்லா பொன்னிறமா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா மொறுமொறுப்பான ரொம்ப சத்தான அடை ரெடி ஆயிரும். இது அந்த வெங்காய சட்னியோட, பூண்டு வெங்காய சட்னியோட நீங்க பரிமாறலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இதுல பூசணிக்காய் போட்டிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. பூசணிக்காயில ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் இருக்குங்கிறதால நம்ம தேவையான அளவுக்கு காரம் கலந்து பண்ணோம்னா இந்த அடை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காய சட்னியோட இந்த அடையை பரிமாறலாம். இது ஒரு முழுமையான சத்துள்ள சாப்பாடு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.